ஃபினிஷிங்கில் தொடர்ந்து சொதப்புற நம்ம சிஎஸ்கே ஒரு புதிய காம்போவை அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை ஃபினிஷிங்கில் வந்து கொடுக்க முடியும். அந்த புதிய காம்போ யார், இப்போதைக்கு அந்த இடத்துல யாரை யூஸ் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஃபினிஷிங்கை வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா யார் வர்றது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் அதிரடி காட்டினா உருவில் பட்டேலுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. இன்ஜுரிக்கான காரணம்னா இப்போதைக்கு அவரோட இன்ஜுரி அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க, மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருவில் பட்டேலை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே அணிக்காக வேறு லெவல் சம்பவத்தை நேற்று வந்து பண்ணியிருந்தார். எல்எஸ்ஜிக்கு எதிராக அதிரடியான அரசாதத்தை வந்து கடந்திருந்தார். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதிக பாலம் சந்திச்சா கன்ஃபார்மாக ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுப்பார் அப்படின்னு. சொன்ன மாதிரியே இப்போ ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு சிக்ஸ் எல்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுருந்தாரு. ஸோ இப்போ ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருவில் பட்டேலுக்கு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த 50 கடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா பிசியோதெரப்பி உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உருவில் பட்டேல் மறுபடியும் பேட்டிங் வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா பேட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தார். அவரோட பேஸ்லேயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபைன் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருந்து. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருவில் பட்டேலுக்கு சின்னதாக ஒரு இன்ஜுரி வந்து இருக்குது. பட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இன்னும் வந்து கணிக்க முடியல. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதை பற்றின அப்டேட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே சார்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் ஃபினிஷிங்கை பார்த்துருவோம். தலத்தோனி உள்ள இல்லை, ஃபினிஷிங் வந்து சரியாக அமையல அப்படிங்கிறதா உண்மை. அந்த இடத்துல டெவால் பிரவிஸ், டூபே, அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சர்மா, நம்ம பிரசாந்த் வீர் அப்படின்னு எக்கச்சக்கமான பிளேயர்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. பட் ஃபினிஷிங் வந்து இன்னும் சரியாக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. நேற்று ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூபே 2 6 வந்து அடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஃபினிஷிங் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ஃபினிஷிங்கை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லுவேன் ஜெமி ஓவர்டன். இப்போதைக்கு செம ஃபார்மில் வந்து இருக்காரு. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், வேறு லெவல் சம்பவம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 300க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சுட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபக்கம் டூபே, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஓவர்டன், இவங்கள வந்து புதிய காம்போவாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ஃபினிஷிங்கை வந்து பண்ணி கொடுக்க முடியும். இல்லைப்பா இப்போதைக்கு டூபே வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல பிரசாந்த் வீர், ஓவர்டன் இவங்கள எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிரசாந்த் வீர் இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்காரு. அவரோட சிக்ஸை வந்து பார்த்துருந்தோம். மிடில் பேட்டில் தான் வந்து சிக்ஸை வந்து கொடுத்துருந்தாரு சிஎஸ்கேக்காக. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லுவேன் பிரசாந்த் வீர், அது மட்டும் இல்லாமல் ஜெமி ஓவர்டன் இந்த காம்போவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஃபினிஷிங்கில் வந்து கன்ஃபார்மாக பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ஃபினிஷிங் தான் நம்ம சிஎஸ்கேல இப்போதைக்கு வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி சேஞ்சஸை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை ஃபினிஷிங்கில் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபினிஷிங்கில் வேறு எந்த காம்போவை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ஃபினிஷிங்கை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.